ஷாமா, திடீர்னு பகவத்கீதை உனக்கு எதுக்காக தேவைப்பட்டுச்சு? சாய், நேத்து என் நண்பன் தன்னோட மகனோட இங்க வந்திருந்தான். நாங்க வேத புராணங்களை பத்தி பல விஷயங்களை பேசணும். சாஸ்திரங்கள், அப்புறம் தார்மீக கிரந்தங்களை பத்தி பேசணும். பேசும்போது என் நண்பனோட மகன், சொல்ல போனா அவன் வயசுல ரொம்ப சின்னவன், அவன் ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு இருந்தான். நண்பனும் ரொம்ப அமைதியா இருந்தான். என்னோட நண்பன் ரொம்பவே வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் நான் உணர ஆரம்பிச்சேன், ஒரு ஆசிரியரா இருக்கிற காரணத்தினால நான் எப்பவுமே வேதங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள், தார்மீக விஷயங்களை விட்டுட்டு விஞ்ஞானத்துக்கும் கணிதத்துக்கும் தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருந்தேன். என்னோட நண்பன் என்கிட்ட கிண்டலா சொல்லும் போதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. உத்தவ் ஆசிரியரோட பையன், அவனுடைய ஞானம் மற்ற பசங்களை விட அதிகமா இருக்கணும்னு சொன்னான். அது எந்த ஒரு விஷயமா இருந்தா என்ன, அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய மகனுக்கும் வேத புராணங்கள், சாஸ்திரங்கள், தார்மீக கிரந்தங்களை பத்தி எதுவும் சொல்லி கொடுக்கலையேன்னு நினைச்சேன். வேத புராணங்கள் இல்ல எந்த தார்மீக கிரந்தங்களா இருந்தாலும், அது எந்த தர்மத்தை சார்ந்ததா இருந்தாலும், மனிதனுக்கு அது வாழ்வியலை தான் கத்துக் கொடுக்கும். நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கவும் அது கத்துக் கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையை நாம எந்த மாதிரி வாழணும், ஆச்சாரங்கள், சிந்தனைகள் எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு அதுதான் நமக்கு கத்துக் கொடுக்கும். எல்லாரும் சாஸ்திரங்களை படிச்சாகணும் இல்ல தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது தெரியலனாலும் நேர்மையான பாதை எதுங்கிறது அவனுக்கே தெரிஞ்சிடும். ஆனா தார்மீக கிரந்தங்களை படிச்சு நீ இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா, அதை நீ மனசுல ஏத்திக்கிட்டா, அதை நீ பரிபூரணமா நம்பினா, ஒரு சங்கடமான நேரத்திலேயோ இல்ல ஏதாவது பிரச்சனை வந்தா உனக்கு அது ஒரு சரியான வழியை காட்டி உன்னை சங்கடங்கள்ல இருந்து காப்பாத்தும். ஷாமா, உனக்கு எந்த நேரத்துல என்ன சந்தேகம் வந்தாலும் இது உனக்கு ஒரு நல்ல துணையா இருக்கும். ஆனா இது ஒவ்வொரு மனிதர்களை சார்ந்த விஷயமாகுது. அவன் வேத புராணங்களை எந்த ஆழத்துல புரிஞ்சுக்கிறாங்கிறத பார்க்கணும், எப்படி ஏத்துக்கிறான்னு கவனிக்கணும். சாய், உங்களுக்கு இருக்கிற ஞானம் எனக்கு இல்லை. ஏன்னா இதுல இருக்கிறத நான் எவ்வளவு படிச்சாலும் அதனுடைய ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சிக்க முடியாது. உதாரணத்துக்கு இதுல சமுத்திர மந்தன அத்தியாயம் இருக்கு. இத புரியும்படி விளக்குங்களேன். சமுத்திரத்தை கடையும் போது விஷமும் வந்தது, அமிர்தமும் வந்தது, லட்சுமியும் வந்தாங்க, வாருணியும் வந்தாங்க. மிக கொடூரமான புத்தி நிறைஞ்ச இந்த அசுரர்கள் அஞ்ஞானத்தை வெளிப்படுத்தினாங்க. அவங்க மதுபான தேவி வாருணிய பூஜை பண்ணாங்க. ஆனா தேவர்களோ தங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அத்தனை நல்ல ரத்தினங்களையும் தம் பக்கம் வச்சுக்கிட்டாங்க. லக்ஷ்மி, காமதேனு, ஐராவதம், கல்ப விருக்ஷம், சந்திராமா, அதோட அமிர்தம். அதனாலதான் தேவர்கள் சிறந்து விளங்கினாங்க. சமுத்திர வந்தனம் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குதுன்னா, வாழ்க்கையின் போராட்டத்துல
நம்ம முன்னாடி எல்லாமே இருக்கும். நல்வழி, தவறான வழி, நல் நடத்தைகள், கெட்ட நடத்தைகள். தேர்ந்தெடுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதை பொறுத்து தான் உன்னோட வாழ்க்கை சிறப்பாகவும் அமையலாம், வீழ்ச்சியும் அடையலாம்.